கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக இருக்கப்பட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாவதுங்கிற வாழ்த்துக்களோடு இப்போ போன வாரம் என்ன பாடம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? போன வாரம் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம சொல்லிடலாம். இன்னைக்கு நம்ம அதோட பார்க்க போறது கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் எப்படி இருக்கு அப்படின்னா, உலக கிறிஸ்தவர்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க ஒரு கேரக்டர் ரொம்ப தப்பாவே நினைச்சிட்டு இருக்காங்க இந்நாள் வரைக்குமே. அவர் ஒரு எத்தன்னு சொல்லிட்டு, அவர் எத்தன் கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய பாடம் தான் இன்னைக்கு. அந்த பாடம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறு ஜெபம் கூட இந்த பாடத்தை ஆரம்பிக்கலாம். அன்பு சகோதரர் ராஜேந்திரன் ஜெபத்தில் வருகிறேன். ஜெபம் செய்வோம். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற சிறவெளித்து நாயகத்தார், நீர் ஒருவரை பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீரே வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உண்மையை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவரில் பிள்ளைகளா எங்களுக்கு உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்கள் பரிசுத்தாருடைய வல்லமை அளவில்லாமல் தந்து கடந்த நாட்களெல்லாம் தேவரின் எங்களுடைய போக்கு வரையும் ஆசிரியத்து மற்றும் மாதம் நல்ல ஒரு பலத்தோடு சுகத்தோடு நீர் நிர்வகித்து இப்படியாக தேவனில் நீர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்ணவும் முடுக்கவும் தங்களுக்கு நீர் இடத்தையும் நிறைவாய் தந்து எங்களை ஆசீர்வாதமாக வலித்து கொள்கிறது. இப்படியாக இந்த நாளை தந்து இந்த நாளை கூட இந்த பகல் போதும் பிரசனம் உங்களோடு வழிநடத்தி மறுபடியுமாக இந்த மாலை நேரத்திலே என்னுடைய நாமத்தினாலே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறவங்களோ அவருக்கு மத்திய நான் நிற்பேன்னு சொல்றது கூட இந்த நாளில் எங்களை ஒரு சிலராக அழைத்து இப்பொழுதும் பேசப்போகும் தாசரை நீதாமை மறைத்து அவர் மூலமாக சொல்லக்கூடிய வசனங்கள் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நிறுத்தி வர நாட்கள்ல நாங்கள் ஆராய்ந்து நம்ம கேட்ட கனிகளை தரத்தக்க பிள்ளைகளாக வளர பேசி இருக்கிறோம். நீதியான நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் எங்கள் பாத்திர சமர்ப்பிக்கிறோம். நேரே எங்கள் ஆண்டு எடுத்து வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் மேசியாவும் பூமி பட்சமாக நாட்டிலே தாழ்மொழி பணியோடு கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஜீவனை நல்ல பிள்ளைகள். ஆமே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முன்னாடி சொன்ன மாதிரி தான் பலதரப்பட்ட மக்களால தவறாக நினைக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அவர். யாரு, அவருக்கும் இந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு 1.5 மணி நேரம் நல்லா டீட்டெயிலா எடுத்து தரும்படி அந்த ஜான் வில்சன் அவர்கள் என்போடு அழைப்பு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து நன்றி வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் ஒரு நாள் கிருபையை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் துதிகளும் சோத்திரமும் தேவனுக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் கிறிஸ்து நன்றி வாழ்த்துக்கள். சகோதர சமானமாகவே பார்த்தீங்கன்னா பாடத்தின் தலைப்பு சேஸ்திர புத்திர பாகம் அப்படின்ற தலைப்பை நம்ம பார்க்க போறோம். ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரி வழங்கும் யோவான் 8:32 பார்க்கப்படும் போல சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்றதான் பார்க்க போறோம். சேஸ்திர புக பாகம் என்றால் என்னன்னு நம்ம பார்க்கணும். சேஸ்திர புக பாகம் என்னன்னு பார்த்தோம்னா ஏசா யாக்கோப்பு அப்படின்னு பேர் இருக்காரு. அந்த ஏசாவை ஏமாத்திட்டார். யாரை ஏமாத்திட்டாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு ஏமாத்திட்டார். ஏமாத்திட்டு கூட அவருக்கு என்னவா நடக்க போறது அடுத்த சம்பவம் தான் பார்க்க போறோம். யாரோட சந்ததின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆபிரகாமோடது. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுக்காக பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் தனி தருவேன், உங்களோட ஒட்டகத்துக்கும் தனி தருவேன்ற அளவுக்கு இருக்கிறாங்க. பொண்ணு பார்த்துருக்குறாங்க. ரொம்ப பிடிச்சு போயிட்டாலும் 2 பேருக்கு திருமண காரியங்கள்லாம் ஆயிருக்கு.
திருமண காரியங்கள் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சந்ததின்னு ஒன்று உருவாகும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசா யாக்கோபுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்போ தேவன் யாரை வெறுக்கிறார், யாரை நேசிக்கிறார் அப்படின்னு பார்க்க போறோம். ஆனா ஒரு யாக்கோபு தான் தவறு செஞ்சிருக்கிறார், ஏமாத்தி இருக்கிறாரு. இதுல யார் எத்தனை இருப்பாரு, யார் ஏமாந்தவரா இருப்பாரு, யார் ஏமாற்றக்காரனா இருப்பாரு, யார் ஏமாற்றக்கூடியவராக இருப்பாரு. அப்போ ஏசா தான் ரொம்ப ஏமாலியா இருப்பாரு, யாக்கோபு தான் ஏமாத்தி இருக்கிறார். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே யாக்கோபை சிநேகித்திருக்கிறார், ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதி இருக்கிறது. ஆனா தேவன் என்ன சொல்றாரு பார்த்தோம்னா யாக்கோபை தான் சிநேகித்தின்றாரு, ஏசாவை வெறுத்தின்றாரு. ஆனா ஏமாத்துக்காரன் யாருன்னு பார்த்தோம்னா யாக்கோபுன்னு தான் சொல்லப்படும். ஏமாறது யாரு? ஏசா. ஆனா வசனம் என்ன சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா யாக்கோபை தான் ரொம்ப தேவன் நேசிச்சேன்றாரு. இப்போ மல்கியால என்ன சொல்ல போறான்னு பாத்தீங்கன்னா மல்கியா 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மல்கியா 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஏசாவும் யாக்கோபு யாரு? ரெண்டு பேரும் சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். யாரு? ரெண்டு பேரும் சகோதரன். அவர் யாரை நேசிக்கிறாரா? யாக்கோபை ரொம்ப நேசிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அதே மல்கியால 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. மல்கியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஏசாவை கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? ஏசாவை நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். அப்ப யாரை வெறுக்கிறாரு, யாரை நேசிக்கிறாருன்றதான் பார்க்கணும். ஏசாவை வெறுக்கக்கூடிய அளவுக்கு ஏசா என்ன பண்ணிட்டாரு, யாக்கோபை நேசிக்கக்கூடிய அளவுக்கு யாக்கோபை என்ன பண்ணிட்டான்றதா. அப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல 21 சொல்லப்பட்டிருக்குது. மலடியா இருந்திருக்கக்கூடிய இருக்கிறார் யாரு? மனைவியா இருந்திருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் பிரேயர் பண்றாங்க. பிரேயர் பண்ண உடனே படிக்க சார் 25-20. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனங்கள். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்ப மலடியா இருந்திருக்கிறாங்க. இருந்துக்கிறப்ப ஈசாக்கு யார்கிட்ட தேவன்கிட்ட போய் பிரேயர் பண்ணிருக்கிறாங்க. அடுத்தபடி சார் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். அவருடைய வேண்டுதலையும் கேட்டிருக்கிறாரு. அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க. அடுத்து 22ஆம் வசனம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக் கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அப்போ வேண்டி இருக்கிறாரு. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ரெபெக்காளுக்கு உடனே குழந்தைகள் ஆயிடுச்சு. வயிற்றுக்குள்ளார ரெண்டு வயிற்றுக்குள்ளாருமே என்ன ஆச்சுன்னா குழந்தைகள் என்ன ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல படிங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. அப்ப பிரசவத்துல அவர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2 குழந்தைகள் இருக்குது. 2 ஒன்னோட ஒண்ணு என்னவா இருக்குதா மோதி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா ரெபெக்காளுக்கு பிரசவ குழந்தை ஆயிடுச்சு. 2 பிள்ளையாச்சு. 2 பிள்ளைகள் என்ன பிள்ளைகளா இருக்குது? ஆண் பிள்ளைகளா இருக்குது. ஆனா வயிற்றுக்குள்ளே 2 என்ன ஆச்சு? ஒன்னோட ஒண்ணு மோதி கொண்டது இருக்குது என்று போறோம். அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ண முதல் பிள்ளை என்னவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா படிங்க சார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 25 வருஷம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மூத்தவன் சிவந்த நிறம் உள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். அப்ப மூத்த பையனுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசா. அவன் எப்படி இருக்கிறானா? நல்ல சிவந்த உடம்புக்காரனா இருக்கிறானா. அவன் உடம்பு பூரா என்ன இருக்குது? ரோமம் முடி நிறைய வளர்ந்தவனா இருக்கிறான் இருக்குது. அவன் என்ன விதத்துல இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 25-27. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். அப்ப இவன் என்ன வேலை பார்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடக்கூடியவனா இருக்கிறான், வன சஞ்சாரமா இருக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்ப அவன் வன சஞ்சாரம் இருக்கிறான்னா அவன் ரொம்ப இறக்க குணமா இருக்குமா? அவனுடைய முகம் எப்படி இருக்கும்? முரட்டு குணம் உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. அப்ப முதல் பிள்ளை ஏசாவா இருக்கிறாரு.
ஏசாவா என்ன இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா காட்டுல போய் வேட்டையாடுறதா காடு தான் அவனுக்கு எல்லாமே. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இருக்கிறான். அவன் வனசஞ்சாரியமா இருந்தான் அப்படின்னு. அப்ப அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா ஆதியாகமம் 25 ஆதியாகமம் 25 பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவருடைய காலை பிடிச்சு குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். அவனுக்கு யார் என்ன பேர் வச்சிருக்காங்க? யாக்கோப் என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். அப்ப இவருக்கு வயசு என்ன ஆயிடுச்சுன்னா 60 வயசு ஆயிடுச்சு. அப்ப முதல் பிள்ளை ஏசா இருக்கிறாரு. அவர் ஃபுல்லா காட்டுல தான் இருக்கக்கூடியவரா இருக்கிறாரு. ரெண்டாவது பிள்ளை அவரோட காலை பிடித்து தான் பிறந்திருக்குது. அவருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோப். அப்ப 2 பிள்ளை பிறந்திருக்கு. இப்ப 2 பிள்ளை பிறந்துட்டு ஒரு பிள்ளை காட்டுல தான் இருக்கக்கூடியவர் இருக்கிறார். இப்ப யாக்கோப் என்னவா இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 27 யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான் அப்படின்னா என்னவா இருக்கு? குணசாலியமா இருக்கக்கூடியவர் யாக்கோப் என்னவா இருக்கிறாரு? முதல் காட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஏசா. ரெண்டாவது யாக்கோப் என்னவா இருக்கிறாரு? குணசாலியா இருக்கிறாரு. கூடாரவாசியமா இருந்தான் இருக்குது. வீட்டுலதான் இருக்கிறார். ரொம்ப பிரியமா இருக்கக்கூடிய வீட்டு வேலை செஞ்சாலும் ரொம்ப பிரியமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வீட்டு வேலை தான் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார் இருக்குது. அடுத்தபடிங்க ஸ்டார் ஆதியாகமம் 25 ஆதியாகமம் 25 ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது. ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ஏசாவுக்கு யார் மேல ரொம்ப இதாயிடுச்சு? முதல் பிள்ளைக்கு யாரு? அவங்க அப்பாவுக்கு. யாருக்கு? ஈசாக்கு ரொம்ப பிரியமாயிடுச்சு. ஏன் பிரியமாயிடுச்சுன்னா இவருக்கு ரொம்ப வேட்டையாடிட்டு வந்து நல்லா ருசியா கொண்டு வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டோன்னா அவருக்கு என்னாச்சு? ஏசா மேல ரொம்ப பிரியமாயிடுச்சு. அப்ப ரெண்டாவது பிள்ளை இருக்கு பார்த்தீங்களா? அப்ப யாருன்னா ரெபெக்காள். படிங்க சார். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். ரெபெக்காள் யார் மேல ரொம்ப இதா பிரியமாயிடுச்சுன்னா யாக்கோபு மேல ஆயிடுச்சு. ஏன் யாக்கோபு மேல பிரியமாயிடுச்சு? அம்மாவுக்கு ரொம்ப பிரியமா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருந்தாரு. ரொம்ப எல்லாமே பிரியமாயிரும். அப்பாவுக்கு யார் மேல ஆச்சுன்னா ஏசா மேல ஆச்சு. ஏசாக்கு என்ன? நல்லா சமைக்கணும், நல்லா அடிச்சுட்டு வந்து கொடுக்கணும், நல்லா சமைக்கணும், நல்லா சாப்பிடணும். ஆனா அம்மாவுக்கு என்ன வேணும்னா நம்ம பக்கத்துல இருந்துகிட்டே ஒரு பிள்ளை நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியதா இருக்குன்றாரு. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வயசான காலத்துல இவங்களுக்கு உண்டான நம்ம சொத்து சோதை எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது கடமைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த கடமையில் கொடுக்கும் போதுதான் சேஸ்திர புத்திர பாகம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கணும் இருக்கு. அப்ப சேஸ்திர புத்திர பாகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேஸ்திர புத்திர பாகம் அப்படின்ட்டு இவங்களோட அந்த வயசு ஆன பிற்பாடு தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்போ சேஸ்திரன் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா முதல் அர்த்தம். புத்திரன்னா மகன். பாகனா என்னது? நம்மளுடைய சொத்து பாகம். அவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய சொத்து கொடுக்க வேண்டியதா இருக்கணும். அப்போ சேஸ்திர புத்திர பாகம் என்று பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்பா வந்து தன்னுடைய பிள்ளைக்காக 3 மகன் இருக்கிறார். அந்த 3 மகனுக்கு எப்படி சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 மடங்கா கொடுக்கணும் அப்படின்றாரு. எப்படி 4 மடங்கா கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதல் மகன் இருக்கிறாரு, அதுக்கு கீழே இளைய மகன் 2 பேர் இருக்கிறாங்க. மற்ற மகனுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மடங்கு சொத்து கொடுத்துடணும். மூத்த மகனுக்கு மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு கொடுக்கணும் இருக்குது. எப்படி 2 மடங்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கலாம்? கொடுத்தா ஒரு சமமா எல்லாத்துக்கும் கொடுத்துடணும். 4 சொத்து இருந்துச்சுன்னா 3 பேருக்கு என்னவோ மிச்சதை இவங்க தான் கொடுக்கணுன்றாரு. இதுல என்ன சொல்ல போறான்னு பார்த்தீங்கன்னா மூத்த மகனுக்கு தான் 2 விதமான சொத்து பங்கு கொடுக்கணும். இளைய மகன் 2 பேர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒவ்வொரு பங்கு கொடுத்துடணும் போட்டாங்க. ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பிற்காலத்துல தாய் தப்பனு கடன் பண்ணக்கூடிய அளவுக்கு யாருக்கு அந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூத்த மகனுக்கு தான் கொடுத்துருக்கு. அதனால யார் என்ன கடன் பண்ணி என்னையும் என் மனைவின்னு சொல்லக்கூடாது. தாயும் தப்பனை யார் அந்த செயல்பாட்டை செய்யறாங்களோ அது மூத்த மகனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா 2 பங்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிருக்கிறாரு.
உபாகம் 21ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் படி. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். 2 மனைவிகளை உடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களே ஆகி. 2 மனைவி இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ரொம்ப வெறுப்புக்குரிய மனைவியா இருக்கிறாங்க, இன்னும் ரொம்ப பிடிச்சமான மனைவியா இருக்கிறாங்க. முதல் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவனின் புத்திரன் ஆனாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில். அப்ப பிடிக்க முடியாத வெறுப்பா இருக்கக்கூடிய மனைவிக்கு என்ன ஆச்சு போதா பிள்ளை பிறந்துச்சு. வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்த முதல் பேரானவனுக்கு சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விரும்பப்பட்டவரிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாக. அப்போ ஒரு வெறுப்பு ஆயிருந்தாலும் வெறுப்பு உள்ள மனைவி மேல இருந்திருந்தாலும் ஆனா முதல் பிறந்த யார் இருக்கிறார்களோ அவங்களுக்கு அந்த சேஷபுத்திர பாகன்றதை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அடுத்தபடி உபாகம் 21-17 வசனம். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதல் பலன் சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. அப்ப என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா முதல் பிறக்கிற பிள்ளைக்குதான். ஏன் அப்படின்னு பண்ணா நாங்க பல முன்னாடி கஷ்ட காலம் வரும்போது எங்களுடைய சூழ்நிலை அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட மூத்த மகன் தான். அந்த மூத்த மகன் தான் சேஷர புத்திர பாகம் என்ற சொத்தை யாருக்கு கொடுக்க போறேன்? நானு மூத்த பையன் தான் கொடுக்க போறேன். ஏன்னா என்னுடைய முடியாத காலத்துல யார் பார்க்க போறான்னு பாத்தீங்கன்னா அந்த மூத்த பாகம் தான் பார்க்க போறான். அவனுக்கு தான் என்ன பண்ண போறான்? இன்னொரு பங்கு எக்ஸ்ட்ரா 2வது பங்கா கொடுக்க போறேன்னு சொல்லுறாரு. யாருக்கு இந்த பங்கு கொடுக்க போகுது? 2 பையன் இருக்க போறாங்க. யாருக்கு இந்த பங்கு கொடுக்க போற சேஷபுத்திர பங்கு சொல்லப்பட்டிருக்குது? மூத்த மகன் யாரு? ஏசாக்கு தான் கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதான் இல்ல மூத்த மகன் தான், அவங்கதான் சேஷபுத்திரமா கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. இதுல என்ன பார்த்தோம்னா ஏசா எங்க போயிருக்கிறாரு? என்ன வாசிக்கிறாரு? அவரு காட்டுல எப்பொழுதும் வெளியில அடிச்சு கொண்டு நல்லா சமைச்சு கொண்டு வர கூட இருக்கிறாரு. இதே போலதான் இவர் ரொம்ப காட்டுக்கு போயிட்டாரு. காட்டுக்கு போய் என்ன பண்றாருன்னா வேட்டையாடி வரும்போதுதான் ரொம்ப பசி தாகமா இருந்திருக்கிறாரு. யாரு? ஏசா. படிக்க சார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30 வசனங்கள். ஒரு நாள் ஏசா வெளியில் இருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கூழ் சமைச்சு இருந்திருக்கிறாரு. ஏசா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? காட்டுல இருந்து வராரு. வரும்போது என்ன வர்றாருன்னா ஒண்ணும் கிடைக்காதுன்னா ரொம்ப பசியா இருக்கிறாரு. பசியா இருக்கும்போது என்ன பண்றாருன்னா நல்ல ஒரு கூழ் நல்லா சமைச்சிருக்காரு. யாரு? யாக்கோபு சமைச்சிருக்கிறாரு. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான் இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப யாக்கோபு நல்லா சுட 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 சமையல் பண்ணி வச்சிருக்கிறாரு. சமையல் பண்ணி வச்சிருக்கிறப்போ இப்ப யாக்கோபு அந்த ஆசை இருக்குமா இருக்காதா? எது? அந்த சேஷபுத்திர பாகன்றது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். என்னுடைய தாய் தகப்பனை நானும் பார்க்கணும். ஏன் தாய் தகப்பனை நான் கீழ்படுதா இருந்து அவங்கள கஷ்டம் எல்லா விதத்திலையும் நான் பார்க்கக்கூடியதா இருக்கணும் இருக்குது. ஆனா அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை. யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? ஏசாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த சூழ்நிலை என்ன இருக்குன்னா இவர் பசியா வந்திருக்கிறாரு. இவர் நல்லா சுட சுட என்ன பண்ணிருக்கிறாரு? கூழ் காய்ச்சி வச்சுட்டோன்னா இவரு அந்த கூழை எனக்கு கொஞ்சம் தனியான்னு கேட்கும் போது யாக்கோபு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த கூழை உனக்கு நான் தரேன், ஆனா நீ எனக்கு ஒன்று தரணும். என்ன அப்படின்னா இந்த சேஷர புத்திர பாகத்தை நீ எனக்கு கொடுத்துரு. எந்த நேரத்துல கரெக்டா கேட்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா என் தாயின் தப்புன்னு கனம் பண்ணக்கூடிய எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு வேணும் அப்படின்னா உடனே ஏசா என்ன சொல்லியிருப்பாரு? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 33. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று கொடு என்றான். விற்று கொடு என்றான். அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றார். யாக்கோபு கேட்ட உடனே ஏசா என்ன சொல்லிருக்கணும்? என்ன சொல்லிருக்குன்னா எனக்கு சேஷபுத்திர பாகம் என் தாய் தகப்பனை பணக்கூடியது எனக்கு தான் வேணும். நான் பட்னியா இருந்து செத்தாலும் கூட பரவாயில்ல, எனக்கு இந்த கூலி எனக்கு வேண்டாம். எனக்கு எங்க அம்மா அப்பா கொடுத்த
சேசர புத்திர பாகம் அந்த இது மட்டும்தான் வேணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா ஏசா என்ன பண்ணிட்டாரு? சொல்லல. என்ன சொல்லிட்டாருன்னா, நானே சாக போறேன், நானே இந்த பசியில இருக்கிறேன், நானே சாக போறேன், எனக்கு இந்த சேச புத்திரம் எனக்கு தேவையில்லை, இதை நீ என்ன பண்ற, நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அவர் என்ன பண்றாரு? நீ சொன்னாலும் லாய்ப்பட்டு வராது, எனக்கு நீ பிராமிஸ் பண்ணி. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். சேஸ்திர புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா விற்று கொடுத்துட்டாரு. சேத்திர புத்திரம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பொக்கிஷமான ஒரு ஆசீர்வாதம். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணக்கூடியது. அவருடைய முதிர்வயது காலத்துல தாய் தகப்பனுக்கு என்ன செய்யக்கூடிய ஒரு கடமை, ஒரு ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதோட அருமை தெரியல, தெரியாதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா அது அப்படியே யார்கிட்ட கொடுத்துட்டாரு? யாக்கோபுக்கு கொடுத்துட்டாரு. ஆதியாகமம் 25:34 படி. ஆதியாகமம் 25:34. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். என்ன பண்ணிட்டாரு? இப்போ சேஷ்ட புத்திர பாகத்தை தேவன் கொடுக்கப்பட போல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் மாதிரி தாய் தப்பன் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாரு சார்? ஏசா அலட்சியம் பண்ணிட்டார். என் தாய் தப்பன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வழிமுறைகளை, என் தாய் தப்பனுக்கு கனம் பண்ணக்கூடியத, அவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை இவர் வாங்கி வைக்காம என்ன பண்றாருன்னா அலட்சியம் பண்ணக்கூடியதா பண்ணிட்டாரு. இப்ப இத வாழ்ந்த உடனே யாக்கோபு என்ன பண்ணிருப்பாரு? ஏசாட்டு அந்த சேசபுத்திர பாகத்தை வாங்கியிருப்பாங்க. இவர் யார்? யாக்கோபு வாங்கியிருப்பாங்க. யாக்கோபு வாங்கினோன்னு யார்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு? ஏன்னா இவங்களுக்கு பிரியமா ரொம்ப இருப்பாங்கல்ல. உடனே உங்க அம்மாட்ட போய் சொல்லிடுறாம்மா, நான் உங்களையும் அப்பாவையும் நான் தாங்கக்கூடியது, நான் கனம் பண்ணக்கூடியது, உங்களுக்காக நான் எல்லா வேலையும் செய்யக்கூடியது, உங்களுக்காக நான் என்ன பணிவிடை செய்யணுமோ அத்தனை விஷயத்தையும் செய்யக்கூடியது அண்ணனுக்கு இருந்தது. ஆனா அண்ணன் என்ன பண்ணாங்க? அந்த கூழுக்காக என்ன பண்ணாரு? சேசபுத்திரத்தை ஏண்ட கொடுத்துட்டாரு. நான் வாங்கிட்டேன், நான் உங்களை நான் கனம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சொல்லியிருப்பாரா இல்லையா? சொல்லியிருப்பாரு. உடனே உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கடைசி பிள்ளைகள் வளர 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 என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு வயசாகுங்களா இல்லையா? சாதாரண எல்லாத்துக்கும் வயசாயிட்டோன்னு என்ன பண்ணுவாரு? கண்ணு தெரியாம கூட போறதா இருக்கலாம். அப்ப என்ன செய்வாரு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமை வந்துட்டாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா படிங்க சார். ஆதியாகமம் 27 முதல் 2 வசனங்கள். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனது. வயசாயிடுச்சு, வயசாயிட்டு பார்வையும் போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும் பார்த்தா தன் பிள்ளைய கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயத்த சொல்றாரு. படிங்க சார். அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, ஏன்னா இவருக்கு ரொம்ப பிரியமானவர் யாரு? ஏசாதான். அதனால ஏசாவை கூப்பிடுறாரு, யாக்கோபை கூப்பிடுறாரு. யாக்கோபு ஏசாவை கூப்பிட்டு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். எனக்கு வயசாயிடுச்சு, நான் இனிமேல் இருக்க போறது என்னன்னு தெரியல, நான் எப்படியாவது மறிக்க போறேன், அதனால நீ ஒரு வேலை செய். யார் சொல்றா? அப்பா சொல்றாரு, பிள்ளைகிட்ட சொல்றாரு. இவருதான் காட்டுல தானே இருக்கிற, ரொம்ப பிரியமானது. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 27:3-4 படிங்க. ஆதியாகமம் 27 மற்றும் 4 வசனங்கள். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். என்ன சொல்றாரு? நான் சாக போறேன், எனக்கு வயசாயிடுச்சு, அதனால நீ என்ன பண்ண, நீ காட்டுக்கு போய் ஒரு நல்லதவனை அடிச்சு நீ சமைச்சு நீ கொண்டு வா, நான் என்ன பண்ண போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை சொன்ன உடனே இந்த சொல்றதை என்ன பண்ணிட்டாங்கன்னா யாரு கேட்டுட்டான்னு பார்த்தீங்கன்னா ரெபெக்காள் கேட்டுட்டாங்க. ஆசீர்வாதம் யாருக்கு போகுது? ஏசாவுக்கு போகுது. ஆனால் சேசபுத்திர பாகம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? யாக்கோபு கொடுக்கப்பட்டுருச்சு. இனிமேல் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 27:5 படிங்க சார். ஆதியாகமம் 27 வசனம். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோட பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். இதை கேட்ட உடனே என்ன பண்றா? ஏசா என்ன பண்றாரு? அவர் காட்டுக்கு போயிட்டாரு. இப்ப
இப்ப ரெபேக்காள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா இவருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை தானே யாரு, யாக்கோபு. அப்ப உடனே என்ன பண்றாங்கன்னா, ரெபேக்காள் யாக்கோபை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, என் மகனே பண்றாரு, நான் சொல்றதை நீ கேளு, நான் என்ன சொல்றனோ நீ அதை மட்டும் நீ செஞ்சா போதும் படிக்க. ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி, நான் என்ன சொல்றோனோ, நான் என்ன படியோ அதை படி நீ கரெக்டா நீ செய், கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நேரா போ, 2 ஆட்டுக்குட்டியை பொடி புடிச்சு நேரம் அதெல்லாம் வெள்ளாட்டு குட்டியை புடிச்சிட்டு என்ன பண்ற, நேரம் கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். நான் எப்படி என்ன அந்த 2 ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தேன்னா, உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் நல்லா சமைச்சு நான் கொண்டு வரேன். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றார். அப்படி சொல்லிட்ட உடனே யாக்கோபு சரின்னு சொல்லியிருப்பாரா, நீ சொல்ற 2 ஆட்டுக்குட்டியை கொண்டுருவான்னு சொல்ற, ஆனா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைப்ப ரைட்டு, ஆனா நான் போய் உன்னை போய் கொண்டு போய் கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டேன்னா அவர் உடனே ஆசீர்வதிச்சுறாரா? என்ன யாரு அவரு ஏசாயாருன்றது தெரியும்ல, யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா? உடனே அவங்க யோசிக்கிற அளவுக்கு உடனே இவங்க கேட்கிறாரு. ஆதியாகமம் 27 ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். அப்படியே அவர் சபிச்சுட்டாரு அப்படின்னா அந்த சாபம் என்கிட்ட வரட்டும். உன்னை ஆசீர்வாதம் பண்ணாருன்னா அது உனக்கு இருக்கட்டும். அப்போ சாபம் யார் மேல வரட்டும்? சாபம் வந்தா என்கிட்ட வரட்டும், ஆசீர்வாதம் பண்ணா உனக்கு இருக்கட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அப்ப என்ன சொல்லிட்டாங்க? இப்ப ரெபேக்காள் யாக்கோபுட்ட, சாபம் தான் என்கிட்ட வந்துட்டோம், நான் ஏத்துக்கிறேன், இப்ப நான் சொல்றதை மட்டும் நீ என்ன பண்ற, சொல்படி கேளுன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்றான்னு பார்த்தோன்னா, இவர் ஏசா போயிட்டாரு, வேட்டையாட போயிட்டாரு. இப்ப யாக்கோபு என்ன பண்ணிருக்காங்க, ரெபேக்காள் ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பிச்சுட்டாரு. நீ போய் காட்டுல போய் அடிச்சு நீ சமைச்சு கொண்டு வா அப்படின்ட்டாங்க. இந்த விஷயத்த சொன்னதை ரெபேக்காள் கேட்டு யாக்கோபு என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் சொல்றதை நீ கேளு, 2 ஆட்டுக்குட்டியை குடிச்சிட்டு வா, நான் உங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு தரேன், அதை போய் நீ போய் கொண்டு போ அப்படின்ட்டாரு. உடனே யாக்கோபு என்ன சொல்றாரு, நான் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்பா ஏசான்னு நினைச்சிட்டு என்ன தெரியாம ஏசான்னு தெரியாம சாபம் விட்டுட்டாருன்னா இந்த சாபம் தான் நானே ஏத்துக்கிறப்பா. 2 பேரும் போயிருக்கிறாங்க. ஆதியாகமம் 27:18-19. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19ஆம் வசனங்கள். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். யார் வரப்போ? யாக்கோபு வரார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். இவருக்கு கண்ணுதான் தெரியல, ஆனா மத்த விஷயம் தெரியல, தெரியும், அதனால நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. நான் தான்ப்பா மூத்த மகன், நான் தான் ஏசா சொல்றாரு. நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன், உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அப்ப வேட்டையாடி கொண்டு வந்தா நீங்க புசிங்கன்னு சொல்லி அம்மா செஞ்சு கொடுத்ததை யாக்கோபு எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. அவர் யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா? என்ன யோசிப்பாரு? அவன் போனா ரொம்ப நேரம் ஆகும், எனக்கு காட்டுக்கு போகணும், கொண்டு போய் தேடி பிடிக்கணும், பிடிச்சி அடிச்சாதான் கொண்டு வந்து சமைச்சு கொண்டு வருவான். ஆனா சொன்ன செகண்ட்ல கொஞ்சம் நேரத்துல கொண்டு வந்துட்டோம்னா நீ யாரும் கேட்கிற உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு போய் புசின்னு சொல்லி இவரு சொல்லிட்டாரு யாக்கோபு. இருந்தாலும் யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா? கண்டிப்பா யோசிக்கிறவரா இருப்பாரு. ஆதியாகமம் 27:20. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். கேட்பாரா? கேட்க மாட்டாரா? என் மகனே, உனக்கு இவ்வளவு சீக்கிரத்துல எப்படிப்பா இது கிடைச்சிச்சு, இவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது அப்படின்றாரு. அடுத்தது ஒரு பதில் சொல்றாரு யாக்கோபு. அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். அப்ப யாரை எப்படி கரெக்ட் பண்ணணும் பண்ற மாதிரி பேசுறது எப்படின்னா, உம்முடைய தேவன் கர்த்தர் எனக்கு நேரிட்ட பண்ணினால என்ன இது கிடைச்சிருக்குப்பா. அப்ப என்ன பண்றாரு? இப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறத சாப்பிட போறாரு. இருந்தாலும் அவன் மேல ஒழுங்கா என்னவா இருக்கும்,
ஃபுல்லா ரோமமா இருக்கக்கூடிய இருக்கு, செவத்த உடம்பா இருக்குது, ஃபுல்லா முடி நிறைய முடியா இருக்கக்கூடிய இருக்குது. அவருக்கு கண்ணுதான் தெரியல. இருந்தாலும் அடுத்த டவுட் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் அவனை பக்கத்துல கூப்பிட்டு வச்சு கையை வச்சு பாக்குறாரு. பாக்குற அளவுக்கு இந்த அம்மா என்ன ரெபெக்கால என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த 2 ஆட்டு தோலை என்ன பண்ணிருக்கிறாங்க, போத்தி அனுப்பிச்சு விட்டுருக்கிறாங்க. படியஸ்டர் 27ஆம் வசனம். அவன் கிட்ட போய் அவனுக்கு முத்தம் செய்தான். முத்தம் செய்யற போல் போனோம். யார் பக்கத்துல? அப்பா தான் முத்தம் கொடுக்க போறார். யாக்கோபுக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி போனாதான் என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, அவனுடைய வஸ்திரங்களில் அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. அப்ப இவர் மேல ஏசா மேல என்ன வாடை இருக்குமோ அதே போலதான் அந்த வாடையை யார் மேல கொண்டு வச்சிருக்கிறாங்க, அந்த தோலை போட்டு யாக்கோபு மேல வச்சு கொண்டிருக்கிறாரு. அப்போ என்ன பண்றாருன்னா, இவன் தான் ஏசா அப்படின்னு நினைச்சிட்டா இருப்போம். முடி இருக்குது, இந்த வாசம் இருக்குது, சமைச்சதுக்கு டேஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தோன்னே இப்ப என்ன பண்ண போற யோசிப்புன்னா, தன்னுடைய பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை பண்ண போறார். படியஸ்டர் தேவன் உனக்கு வானத்து பணியையும் தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொள்மையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. அப்ப எப்படி கொடுத்துருக்காரு பார்த்தனா, வானத்து பணியையும் பூமியின் கொள்மையை கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சையும் தந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்துட்டாரு. முன்னாடி இது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது வானத்து பணி என்ற போல. இப்ப அடுத்தது வசனத்தை வாங்கிட்டாரா, வாங்கி முடிச்சுட்டோம்னா இப்ப வேட்டைக்கு போயிருக்காருல்ல, யார் போயிருக்கிறா, ஏசா போயிருக்கிறாரு. இப்ப ஏசா வராரு அடுத்தது. அவர் என்ன பண்ணிட்டு வர்றாரு, அவரும் சமைச்சுதான் கொண்டு வர்றாரு. ஆதியாகமம் 27:33 வசனம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார், நீ வரும்னே கேட்கிறாரு. இப்போ ஏசா கொண்டு வர்றாரு, பா நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னா அவர் பிரமிச்சு போயிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துருப்பானே அவன் யார் அப்படின்றாரு. 2 பேருமே சமைச்சுதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. படிய சாப்பிட்டது. நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். ஆசீர்வாதம் யார் வாங்கிட்டாரு? இப்போ யாக்கோபு வாங்கிட்டார். ஒரு நேரம் ஒரு நிமிஷத்துல லேட்டா இருந்ததுனால ஆசீர்வாதம் கிடைச்சது. ஏன்னா இவர்கிட்ட எண்ணத்தை கொடுக்கப்பட்டார். முன்னாடி சேத்திர புத்திர பாத்தியே கொடுத்தாரு. இவர் என்ன பட்டார் ஏசானா, அலட்சியம் பண்ணிட்டாரு. அலட்சியம் பண்ணிட்டனால ஆசீர்வாதம் யாருக்கு போக வேண்டியதோ அது போயிடுச்சு. யாருக்கு வாஞ்சை இருந்தது, யாக்கோபு வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தாயின் தகப்பனின் கனம் பண்ணக்கூடிய வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சை அவர்கிட்ட இல்ல. ஆனா என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, சேசபுத்திரபா கொடுக்கப்பட்டதுனால வாஞ்சை உள்ளவருக்கு யாருக்கும் அது கரெக்டா வந்துச்சு. வந்த உடனே எல்லாத்தையும் தாயிட்ட சொன்ன உடனே இந்த ஆசீர்வாதம் யார் மூலம் கொடுக்கப்பட்டதுன்னா தகப்பனுடைய மூலமாக யாக்கோபு கொடுக்கப்பட்டுச்சு. உடனே அவர் என்ன பண்றாரு, அடுத்தது படிக்க ஆதியாகமம் 39ஆம் வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடு. அடுத்தது கேட்கிறாரு, இவரு கேட்கிறாரு, ஏசா கேட்கிறாரு, அப்பாட்ட கேட்கிறாரு, எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்களா? எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டப்பா, எனக்குன்னு ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லப்பா. ஒரு ஆசீர்வாதம் வானத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் எதுவுமே இல்லப்பா. கொஞ்ச நாளும் பாருப்பா, இதெல்லாம் இருக்குதா, கொஞ்ச நாளா இருக்குதான்னு பாருங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஆக்கப்பட்டு கொடுத்துட்டா எனக்கு என்ன பார்க்குது, நானும் உங்களுக்காக சமைச்சு கொண்டு வரேன்றப்போ இருப்பா பாக்கன்னு சொல்லி கொஞ்சோண்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடு, பூமியின் சாரத்தோடு தான் இருக்குன்றாரு. உன் வாசஸ்தலம் எங்க இருக்குன்னா பூமியின் சாரத்தோடு தான் இருக்குது. அண்ணனுக்கு என்ன கொடுக்கப்பட்ட, அவருக்கு தம்பி யாக்கோபுக்கு என்ன கொடுத்தது, வானத்து பணி இருக்குது. இவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது, பூமியின் சாரத்தோடு இருக்குது. உயர வானத்திலிருந்து இறங்கும் பணியோடும் இருக்கும். உயர வானத்திலிருந்து இறங்கும் பணியோடு இருக்குது. அது இது படி 34வது வசனம் படிக்கிறது. அவரு ஏசா ரொம்ப கதறி அழுதேன்னு போட்டிருக்கு. 27:33 வசனம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 34.
ஆதியாகமம் 27:34 ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அப்ப ரொம்ப கதறி அழுதுருக்கிறார். ஆசீர்வாதம் கிடைக்கல. ஏன்னா அப்பா சொல்லிட்டாரு, சொன்ன உடனே போயிட்டாரு, சமைச்சு கொண்டு எல்லாத்தையும் கொடுத்த உடனே ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னோன்னா ரொம்ப கதறி அழுதுட்டாரு. அப்ப என்ன ஆசீர்வாதம் கிடைச்சுன்னா, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பணியோடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு முன்னாடி கொடுத்திருக்குது? முன்னாடி யாருக்கு கொடுக்கப்பட்டுன்னா ஆபிரகாம் கொடுத்திருக்குது. ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தா? வானத்து நட்சத்திரமும் கொடுத்திருக்குது, பூமியும் கடற்கரை மணலை போல இருக்குது. அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதமும் வானத்துக்குரிய ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கு? யாக்கோபுக்கு வானத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் கொடுத்திருக்குது, ஏசாவுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுத்திருக்கு. இதெல்லாம் என்னவா பத்திரம் இவ்வளவு வரைக்கும் ஒரு நிழலும் பொருளுமா தான் பார்க்கப்பட்டிருக்கு. இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? 2 பேருக்குள்ளது ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? ரோமர் 15:4 ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இவ்வளவு வரைக்கும் நமக்கு என்ன இருக்குதுன்னா ஒரு போதனையா தான் இருக்கு, ஒரு நிழலா தான் சொல்லப்பட்டிருக்குது. பொருள் எங்க இருக்குது? இனிமேல் தான் பொருள் வரப்போம். நிழலும் பொருளுமா சொல்லப்பட்டிருக்குது சொல்லியிருக்குதா? ஆதியாகமம் 25:23 ஆதியாகமம் 25:23 அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 ஜாதிகள். அவன் கர்ப்பத்துல எத்தனை பிள்ளைங்க இருந்தது? 2 பிள்ளைங்க இருந்தது. அந்த 2 என்ன? 2 ஜாதிகள் இருக்குது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். மூத்தவன் யாரை சேர்ந்து இருக்கிறான்? இளையவனை தான் சேர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கணும். அப்ப யாரை ஆசீர்வதிச்சிருக்கிறார் பாத்தீங்கன்னா, முன்னாடி ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிப்பாங்க? வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் பூமிக்கு என்ன சொல்லப்பட்டாரு? கடற்கரை மணலை போல இருக்கு. ஏசாவை இருக்காச்சுன்னா பூமிக்குரியதும் யாக்கோபு என்னதும் வானத்து பணியை போலதான் வச்சிருக்காரு. ஆதியாகமம் 22:17-18 ஆதியாகமம் 22:17 மற்றும் 18 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். சொல்றாரு, முதல் யாருக்கு சொல்றாரு? வானத்து நட்சத்திரம் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது போல நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர் கீழ்ப்படிந்தனால யாக்கோபு என்ன விதமான சொன்னா வானத்து பணிகள் போல சொல்ல. ஆபிரகாமுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ வானத்து நட்சத்திரங்கள் போல சொல்லப்பட்டதோ அதே போல ஏசாவுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? கீழே பூமிக்கு உண்டது போல செய்யப்பட்டிருக்கு. அப்ப 2 விதமான ஜாதிகளை பத்தி சொல்லிருக்கு. அப்ப 2 விதமான ஜாதி என்னன்னு பார்த்தோம்னா 2 விதமான ஜாதி சொல்லப்பட்டது. ஒண்ணு வானத்துக்கு உண்டானதுக்கும் பூமிக்கு உண்டானதும் சொல்லப்பட்டது. ஒரு ஜாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதிகள். புறஜாதிகள் யாரா இருக்கு? நம்ம தான் புறஜாதி. இன்னைக்கு இவ்வளவு தூரம் உட்கார்ந்து இருக்கிறோம், இன்னைக்கு தேவன் சத்தியத்தை கேட்குது. இன்னொரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் சொல்லப்பட்டது. ஒரு ஜாதிக்கு யார் ஆசீர்வாதம் பண்ணா புறஜாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்குது. இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த முன்னாடி இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த இஸ்ரவேல் யார் ஜாதி யாரும் கேட்கல. கேட்காதனால என்ன ஆச்சுன்னா புறஜாதிகளுக்கு போயிடுச்சு, நமக்கு வந்துச்சு. அதே போல ஏசாக்கு கொடுக்கப்பட்டது, சேஷபுத்திரபாகன் கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? இழிவா நினைச்சிட்டாங்க. அதோட ஸ்பெஷாலிட்டியே தெரியல. தெரியாதனால யாருக்கு வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு கிடைச்சிச்சு அந்த ஆசீர்வாதம். அதே போலதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு இது பண்ணாதனால புறஜாதிகள் ஆயிடுச்சு. அப்ப ஏசா யாரு அடையாளப்படுத்துகிறது? யாக்கோபு யாரு அடையாளப்படுத்துறது பார்த்தீங்கன்னா ஏசா என்னவா இருந்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வன சஞ்சாரி, முரட்டு குணம் உள்ளவர்கள். யாரு முரட்டு குணம் உள்ளவர்களா இருந்திருப்பாங்க? இங்கிட்ட யாக்கோபு யாரா இருக்கிறாரு?
கூடாரவாசி குணசாலியா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த ஏசா வனசஞ்சாரி முரட்ட கூட இருக்கக்கூடிய யாரா இருந்திருப்பாங்க? மாம்சிக இஸ்ரேல் ஜனங்கள். சொன்னாரா? என் சொல்ல கேட்டவங்கள எவ்வளவோ தேவன் சத்தியத்தை சொன்னார், எவ்வளவோ கேட்டாரு. அவங்க கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்க கேட்கவே இல்லை. கேட்காதபடிக்கே வந்துட்டே கிடக்கிறாங்க. எகிப்திலிருந்து கூட்டிட்டு வர்றாரு, கானானை நோக்கி போகணும் தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய பார்வை கூட எங்க இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எகிப்திலே இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க நல்லா 3 வேளை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், நாங்க நல்லா தான் இருந்தோம். நீங்க எங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க? இந்த வனாந்தத்துல கூட்டிட்டு வந்துட்டு என்ன சாவடிக்கிறதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த அளவுக்கு ஒரு முரட்டு குணம் உள்ளவர்களா இருந்திருக்கேன்னு சொல்லிக்கிறாரு. நம்மள என்ன சொல்றாரு? கூடாரவாசி குணசாலியா இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். யாக்கோப்பை யார் அடையாளப்படுத்தி பார்த்தீங்கன்னா கூடாரவாசி குணசாலியா இருக்கக்கூடிய யாருன்னா ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ யாக்கோப்பு ஏசா இதை பத்தி நம்ம பார்க்க போறதா இருக்கிறோம். யாக்கோப்பு ஏசா யாரு? மாமிசிக இஸ்ரேல் ஜனங்கள். யாக்கோப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய இஸ்ரேல் இருக்குது. அப்ப அந்த ஈசாக்கு ரெபேக்கா இருக்காங்களே, அவங்க யார் அடையாளம் குறிக்கப்படும்? அப்பாவா இருக்கிறாங்க, அப்பா அம்மாவா இருக்கிறாங்க. ஈசாக்கு, ஏசா, யாக்கோப்பு யாருன்னு பார்த்தாச்சு. அப்போ யாக்கோப்பு ரெபேக்கால் யாரா இருக்கும்? ஈசாக்கு யார் அடையாளப்படுத்தும்? யாரா இருக்கலாம்? யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஏசா இஸ்ரேல், ஏசா வந்து இஸ்ரேல், யாக்கோப்பு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களா இருக்கிறாங்க. அப்ப ஈசாக்கு யாரா இருக்கு? ரெபேக்கால் யார் அடையாளப்படுத்தும்? ஈசாக்கு வந்துன்னா தேவன், நமக்கு தேவனா இருக்கக்கூடியவர் தான் ஈசாக்கா இருக்கக்கூடாது. ரெபேக்கால் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அப்போ ஈசாக்கு யாரா இருக்கிறாருன்னா தேவன் போல இருக்கிறார். ரெபேக்கால் வந்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அதனால ஈசாக்கு கண்ணு தெரியலையா, ஆண்டவரா தேவனுக்கும் கண்ணு தெரியும் நினைச்சிருவாங்க. ஒரு அடையாளத்துக்காக அந்த ஒரு பாடம், நிழலும் பொருளுமா சொல்லப்படுறதுக்காக அந்த பாடம் இருக்குது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாம போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். தேவன் ரொம்ப பிரியமா வச்சிருந்தாரு. தேவன் ரொம்ப பிரியமா வச்சிருந்தாரு. அவன் ஆண்டவர் வராது, முதலாம் முறையில வராது, வந்துட்டு ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ரொம்ப பிரியப்பட்டு சொல்றாரு, கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அழுதுட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா எருசலேமை பார்த்து பேசுறாரு. மத்தேயு 23:37-38 வசனம் படிய. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38ஆம் வசனங்கள். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்போ இந்த அளவுக்கு எருசலேமின் போட்டு கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளை கூட்டி சேர்க்கக்கூடிய இருக்குன்னா சேவல் கோழியா இருக்குமா, தாய் கோழியா இருக்குமா? தாய் கோழி தான். சேவலுக்கு சேர்த்துக்க தாய் கோழி தான். நான் உங்க அம்மா மாதிரி தன்னுடைய பிள்ளை எப்படி நான் சேர்த்துக் கொள்ளணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறத எவ்வளவோ சொன்னேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? கேட்கவே இல்லை. ஏசாக்க நான் கொடுத்திருந்தேன், சேஷபுத்திர பாகத்தை கொடுத்திருந்தேன். அவர் என்ன பண்ணா ஒரு கூணுக்காக என்ன பண்ணாரு? தன்னுடைய சேஷபுத்திர பாகத்தையே ஒப்படைச்சிட்டு போயிட்டு அலட்சியம் பண்ணிட்ட. அதே போலதான் நான் என்ன பண்ண, உங்களை எவ்வளவோ சத்தியத்தை வார்த்தை கூப்பிடுத்தாங்க முதலாம் முறைகள் வந்து நான் சொன்னேன் கூட்டி சேர்க்கணும் போல. ஆனா நீ தயவுசெய்து எந்த விதத்துல என்ன பண்ணீங்க? கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்த படிங்க சார். யாத்திராகம் 4:22. யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது நீ பார்வோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இப்போ பார்வோன்ட்ட போய் நீ சொல்லு சொல்றாரு. தேவன் சொல்ற, நீ பார்வோன்ட்ட போய் சொல்லு. என்ன சொல்ல போற அப்படின்னு பார்த்தனா, இவங்கதான் என்னோட இஸ்ரேல் ஜனங்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யாருன்னா என்னோட குமாரன் அப்படின்றாரு. என்னோட குமாரன் மட்டும் கிடையாது, இவர் யாரா? என்னுடைய சேர்த்த புத்திரன். இவங்கதான் எனக்கு எல்லா விதத்திலையும் பார்க்க கூடாது.
என்னுடைய அவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்ற போல என் தாயும் தாப்பனும் கனம் பண்ணக்கூடிய எல்லா விதமான வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நான் செய்ய போறேன். அதே போல தேவன் சொல்றாரு, இவர் தான் என்னுடைய குமாரன் மட்டும் இல்ல என்னுடைய சேஷ்ட புத்திரபாகன்னு சொல்றாரு. அவர் சாதாரணமா நம்ம படைக்கலைன்றார். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் அவருடைய சாயலையும் அவரோட ரூபத்தின்படி மனுஷனை என்ன பண்ணுறார், நம்மள வேற விதமா கூட படைச்சிருக்கலாம். ஆனா அவரு நமது 2 பேருமே சேர்ந்து படைக்கிறாங்க. யாத்திராகமம் 19:5-6 வசனங்கள். யாத்திராகமம் 19:5 மற்றும் 6 வசனங்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள் ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அப்ப எவ்வளவோ வார்த்தை சொன்னார், சத்தியத்தை சொன்னார். ஜனங்கள்லாம் கேட்டாங்களா? கேட்கல. அவங்களோட செருப்பு தெரிஞ்சு போச்சா? தேவைப்படல. அவங்க ட்ரெஸ் அழுக்கா கூட அந்த அளவுக்கு அவர் பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். ஏன்னா என் சத்தியத்தை கேட்டு நீ எங்க உங்களை கடைசியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானான் கூட கொண்டு போகணும். ஆனா ஜனங்கள் எப்பொழுதுமே முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா நீ எல்லாம் என் சொல்லப்படி வார்த்தை நீ கேட்டுக்கிட்டா என்னன்னா சகல ஜனங்களும் எனக்கு நீ சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது என்றார். பூமி எல்லாம் யாருது? அவருதான். நீங்க எனக்கு ஆசாரியமும் ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருக்கின்றார். இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? கேட்கவே இல்லை. அப்பயும் மாறி 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 போயிட்டே தான் இருக்கிறாங்க. முறுமுறுத்தன்ற மாதிரி இருக்குது. ரோமர் 9:4 வசனம். ரோமர் 9:4 அவர்கள் இஸ்ரேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, யார் நீங்களாம் எனக்கு? நீங்க தான் புத்திர சுவிகாரம், நீங்க எனக்கு தான் மகிமை கொடுக்கிறது, எனக்கு உடன்படிக்கை நியாய பிரமாணம் தேவ ஆராதனை வாக்கு தத்தங்கள் எல்லாமே யாருன்னா அவர்களுடைய தான் எல்லாமே. இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் பொறுமையா இருந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். யார் எஸ்பிஸ் கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு பார்த்தோம். இவ்வளவு ஜனங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது தேவனுக்கு கோபம் வரக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் யாரு ஒருத்தர் அதுல எஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு? மோசே தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னு சொன்னா மௌனிங்கிறாரு, புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்கன்றார். ஒவ்வொரு விதத்திலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா தேவன் அவ்வளவு விதத்திலும் பொறுமையை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். ஒரு எஸ்கியூஸ் கேட்டுட்டு எல்லா விதத்திலுமே செஞ்சார். சங்கீதம் 147 19 படிங்க. 147 சங்கீதம் 19 மற்றும் 20 வசனங்கள். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. அப்ப எல்லா விஷயத்தையும் சொல்றாரு, வசனங்கள் சொல்ற எல்லா இடத்திலும் சத்தியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. ஜனங்க கேட்கல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்காக என்ன செய்யறாரு? கடலே பிரிக்கிறார். ஒரு பெரிய ராணுவமே வருது, ராணுவத்தையும் அழிக்கிறார். நேரத்துக்கு கரெக்டா சாப்பாடு. எனக்கு வெஜ்ஜி பிடிக்கல, எப்பொழுதும் போல கேட்கிற, ஞாயிற்றுக்கிழமை கேட்கிற மாதிரி நான்வெஜ் வேணுன்ற நான்வெஜ் கேட்கிற, நான்வெஜ்ஜையும் கொடுக்குறாரு. எல்லா வெஜ்ஜையும் கொடுத்தாரு. அவங்களுக்கு அவளை திருப்தியே ஆகவே இல்லைன்றார். உபாகமம் 7 படிங்க. உபாகமம் 7:6 மற்றும் 7 வசனங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு ஜனங்களை கூட ஒரு பேர் பண்ணல, கொஞ்சம் ஜனமா தான் நீங்க இருக்கிறீங்க. உங்களை நான் என்ன பண்ணிருக்கேன்? சொந்த ஜனமா நான் என்ன பண்ணிருக்கேன் வச்சிருக்கிறேன். ஆனா அவ்வளவு இருந்தவங்க யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யாக்கோபு கிடைச்ச மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஏசாட்ட கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் என்ன பண்றாரு? அலட்சியம்.
அலட்சியம் எப்படி பண்ணிட்டு இருக்கிறாரோ அந்த யோசேப்பும் ரெபெக்காலையும் கனம் பண்ணக்கூடியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தேவனுடையதும் எல்லாருக்கும் கொடுத்து இருந்தோம். ஒண்ணுமே சரி. தேவன் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவும் உலகத்துல அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். அனுப்பி இருந்தும் என்ன பண்றாங்கன்னா அவர் சத்திய வார்த்தை கேட்கல. கடைசியா அவனை சிறுவையில அறுத்து கூட அவன் ஜனங்க மாறாம இருக்கிற படிக்க சத்தது. 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். அப்ப எகிப்துல இருந்து கொண்டு வந்து எவ்வளவு பண்றார்? போர் வருது, அதுல இருந்து அத்தனை பேர்த்தையும் அடிச்சிருக்கிறார், செங்கடலை பிரிச்சிருக்கிறார், தாகம் கேட்ட உடனே தண்ணி கொடுத்திருக்கிறார், நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு எல்லா விதத்தையும் கொடுத்து இருந்தோம். இந்த ஜனம் என்ன பண்றது? மாறவே இல்லைன்றார். அப்ப நான் உங்களை என்ன வந்த ராஜாவின் பாடல் கையிலிருந்து உங்களை நான் மீட்டு கொண்டேன்றார். எல்லா இடத்திலும் மீட்டு கொண்டுதான் வந்து செஞ்சிருக்கிறார். ஜனங்க இன்னமும் மாறாமே தான் இருக்கின்றது. அதனாலதான் எபேசியர் சொல்லாரு, அக்காலத்துல கிறிஸ்து சேராதவர்கள் இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இருந்தோமா இல்ல? அன்னைக்கு கிறிஸ்துவை சேராதவர்களும் நம்ம அன்னைக்கு இருந்தோம். எப்ப இருந்தோம்? இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி இருந்தோம். நம்ம என்ன கிறிஸ்துவ யாருன்னே தெரியாது, பிதா யாரு குமாரன் யாருன்னே தெரியாது. குமாரனை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அப்பா அப்பா நம்ம சொல்லிட்டு கிடந்தோம். இப்பதான் நம்ம சத்தியத்துக்குள்ள வந்தோம்னு தான் என்னன்னு தெரியுதுன்னா, தேவன் யாரு கிறிஸ்து யாரு? தேவன் தான் நமக்கு அப்பா, கிறிஸ்து நமக்கு அவருடைய குமாரன் சொல்ல. காணியாட்சிக்கு புறம்பா எல்லாமே வெளியில ஒரு தான் இருந்தோம். அவருடைய வாக்குத்தத்தின் உடன்படிக்கையும் தெரியாம இருந்தோம். நம்ம அந்நியரா இருந்தோம். இந்த சக்தியை என்னன்னு நம்பிக்கை எல்லாமே இருந்தோம். எப்போ இருக்குன்னா இந்த உலகத்துல முன்னாடி தேவனற்றவர்களா இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுன்று நம்ம எல்லா விதத்திலும் நம்ம இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம சத்தியத்துக்குள்ள வந்தனால நமக்கு என்ன தேவை? நான் யாரு, என் பிள்ளை யாரு, நான் என்ன சொல்லக்கூடிய சக்தி என்னன்றது தெரிஞ்சிச்சு. முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம ரொம்ப தூரமா இருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நம்ம ரொம்ப தூரமா இருந்தோம். தேவன் இன்னைக்கு அப்படியே கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு சத்தியத்தை கொடுத்து சத்தியத்தை மூலம் கொண்டு நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என்னவாயிட்டோம்? நம்ம சமீபமாயிட்டோம் அப்படின்ட்டு. அப்ப இந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா பேருட்ட கொடுத்துற 2 விதமான சாவியை கொடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் என்ன பண்றாரு? ஒரு அப்போஸ்தலர் செலக்ட் பண்றாரு. அப்ப அந்த அப்போஸ்தலர் யார முக்கியமா செலக்ஷன் பண்றாருன்னா பவுல செலக்ஷன் பண்றாரு. அப்போஸ்தலர் படிங்க சார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர். பேதுருவை முதல் பலப்படுத்திருக்கிறார். ரெண்டாவது யாரு பார்த்தா நமக்கு யாரை கொடுக்கணும்? அப்ப ஒரு அப்போஸ்தலர் வேணும். அப்ப அந்த அப்போஸ்தலர் யாரு வேணும் முக்கியமானு பார்த்தீங்கன்னா பவுல செலக்ஷன் பண்றாரு. அப்போஸ்தலர் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடினால் அப்படின்னு சொல்லுகிறார். யாரை பலப்படுத்திருக்காரு? பவுல் மூலமா நம்மளை பலப்படுத்திருக்கிறார். அப்ப ரெபேக்கா சொல்லியிருக்காங்கல்ல, நீ ஒன்னும் பண்ணாதப்பா, சாபம் உண்டா நான் எடுத்துக்கிறேன், நான் சொன்னதை மட்டும் நீ செய், இதைதான் சொன்னாங்க. அதை உடனே யாக்கோபு செஞ்சாரு. அதே போலதான் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 16:24 நீ ஒண்ணுமே செய்யாதீங்கப்பா, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போறேன். என்ன அப்படி சொல்றாரு? படிங்க 16:24. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி அப்ப சொல்றாங்க, ரெபெக்கா கூப்பிடுறாங்க, நான் சொல்றது போல நீ என்ன பண்ற? படிங்க சார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒண்ணுமே சேரப்பா, நான் சொன்னது என்னவோ என்னை பின்பற்றி நீ வா. பின்பற்றி வந்துன்னா தன்னைத்தான் முதல்ல என்ன பண்ணணும்? வெறுக்கணும். நீ சிலுவையை மட்டும் எடுத்து இதை மட்டும் நீ செஞ்சா போதும். இதைதான் நான் உன்ன சொல்றேன். சிலுவை எடுத்து கொடுத்துட்டா உடனே எல்லாம் முடிஞ்சிருமா? நம்ம கிடைச்சிருமா? ஆசீர்வாதம் கிடைச்சிருமா?
அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம தேவன்கிட்ட போறோம். அப்ப பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம போறோம். கிறிஸ்து எப்படி பண்ணாரோ, எப்படி இருந்தாரோ, என்ன விதமான ரோல் மாடலா இருந்தாரோ அதே போல நம்ம செஞ்சுட்டு அங்க போனாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப எல்லா விதத்தையும் சமைச்சு கொண்டு வந்து ட்ரெஸ் போட்டு கொடுத்து சமைச்சு எல்லாத்தையும் கொண்டு யாத்திரை கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. யாக்கோப்ட கொடுத்து போயிருக்கிறாங்க. அப்ப யாக்கோப்ட கொண்டு போய் அதை சமைச்சு கொண்டு போற அளவுக்கு கொண்டு போனாதான் யோசேப்பை பாப்பார். உடனே கொண்டு போனோம்னா உடனே ஆசீர்வாதம் பண்ணிட்டாரா? இல்ல, ஒவ்வொரு விதமான டெஸ்ட் இருந்துட்டு தான் இருக்கு. ரோமர் 10:1-2. ரோமர் 10 முதல் 2 வசனங்கள். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் தான் 2 பேருக்கும் ஆசை இருந்தது. ஏசாவும் ஒரு ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் தான் இருந்தது. நான் ஏசாக்கு என்ன இது இல்ல, அந்த சேதமுத்தோட மகிமை தெரியல. அடுத்தது படிங்க, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அப்போ நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். அவங்க எப்படி யாக்கோபு எப்படி ஒரு வைராக்கியம் இருந்தாரோ, அம்மா அப்பாவை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த சேஷபுத்தத்தை வாங்கி நான் என்ன பண்ணணுமோ அந்த வைராக்கியம் இருந்துச்சோ, நமக்கும் அதே போல ஒரு வைராக்கியம் வேணும். சேஷபுத்தத்தை வாங்கிட்டோம், தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் எவ்வளவு பணிவா இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கேட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த வேலையை, எந்த வேலையை சத்தியத்தின்படி நடக்கக்கூடியவர்களா, அவரை பின்பற்றக்கூடியவரா, அவர் சிலுவையை எடுத்து சுமக்கக்கூடிய எல்லா விதத்திலும் நம்ம எப்படி இருக்கணும்னா வைராக்கியமா இருக்கக்கூடியதா இருக்கணும். அந்த வைராக்கியத்தை படி நம்ம இருந்தோம்னா அடுத்த ஸ்டெப் இன்னொன்னு போறோம். முதல்ல 2 ஆடை பிடிச்சிட்டு சொல்றாரு, அப்புறம் அவங்க சமைக்கிற வேலை பண்றாரு, அப்புறம் தோழ நமக்கு என்ன பண்றாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. ஏசாயா 59:17 வசனம். ஏசாயா 59:17 வசனம். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராமை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். அப்ப இந்த அளவுக்கு என்னை பின்பற்ற வரக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு விதமான பாடுகளையும் என்ன பண்றாருன்னா, அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னவோ அத்தனை விதத்தை நம்ம என்ன பண்ணணும், சால்வையா போத்தி கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு வரப்ப நமக்கு என்ன கொடுக்குறாரு, ஒரு சால்வையை கொடுக்குறாரு. அந்த சால்வையை போத்தி கொண்ட அளவுக்கு நம்ம போகணும்ன்றாரு. அப்ப போன உடனே நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்ப போத்திக்கிட்டு போறாரு. அப்புறம் என்ன பண்ணணும், சமைச்சு கொண்டு போகக்கூடியதா இருக்கணும். ஏசாயா 61:10 படிங்க சார். ஏசாயா 61:10 வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். நீதியின் சால்வையை எனக்கு தரித்திருக்கிறார். இப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணிருக்குது, ஒரு சால்வையை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நீதியின் சால்வையை நமக்கு தரணும்னா என்ன பண்ணணும், அவரை பின்பற்றக்கூடியவரா இருக்கணும். அவர் சிலுவையை நம்ம எடுத்துக்கொண்டு போகக்கூடியதா இருக்கணும். அலட்சியம் மட்டும் பண்ணிருக்கிறார். யாக்கோபு எல்லா விதத்தையும் செஞ்சார். யாக்கோபு கூட நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றக்கூடியவரால் இருக்க வேண்டும் தான் இருக்குது. அப்ப 2 ஆடுகள் சொல்லப்பட்டிருக்கு. 2 ஆடுகளை கொண்டுனா 2 வெள்ளாட்டு குட்டிகளை தான் கொண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது 2 ஆடு தான் அடிக்கணும்னு இருக்கிறாங்க. அடிச்சுதான் சமைக்க போறதா இருக்கிறார். 2 ஆடு எதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் ஆடு எது பலி கொடுக்கணும் இருக்கு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் பலி கொடுக்கணும்ன்றார். கிறிஸ்து எப்படி நமக்காக பலி கொடுத்தாரோ கொடுக்கணும். அடுத்தது பார்த்துட்டு யார சபையா இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். கிறிஸ்து எப்படி பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டம் பட்டு பலி கொடுத்தாரோ, தேவனுக்கு பிரியமா இருந்து என்ன செஞ்சாரோ அதே போல நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் அதே போல அந்த பலியை நம்மளும் செலுத்தணும். இது கரெக்டா செலுத்தி கொண்டு போனாதான் தேவனோட ஒப்படைக்கும் போது தேவன் நமக்கு என்ன கொடுக்க போறாரு, ஆசீர்வாதம் கொடுக்க. அதான் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு சாபம் வந்தா நான் ஏத்துக்கிறேன், ஆசீர்வாதம் கொடுத்தா நீ ஏத்துக்க. அதான் சொல்ற, நீ என்ன பண்ற,
அழைக்கப்பட்டு நீ என்ன பின்பற்றி மட்டும் வந்துக்கிட்டாவே சொல்றேன். நான் உனக்கு என்னவா இருக்கிறேன், ஒரு அழைச்சுவர்களா இருக்கிறேன் அப்படின்றாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு. கிறிஸ்து நமக்கு பாடுபட்டிருக்கிறார், இதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கிறிஸ்து நமக்காக பாடுபட்டிருக்கிறார், நம்ம அழைக்கப்பட்டிருக்காருன்னா நம்ம என்ன ஆகணும்? டைரக்டா பரலோகத்துக்கு பேர் மாதிரி முடியுமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவரோட அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றக்கூடியதா இருக்கணும். தொடர்ந்து வரும்படி நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து மாதிரி நம்ம பின்பற்றி வச்சுட்டு போயிட்டாரு. அப்ப அடிப்படக்கூடியதா இருக்கணும். அப்ப நம்மளும் தான் நம்ம அடிப்பட வேண்டியதா இருக்க வேண்டியதான் சொல்றாரு. தானியேல் சொல்றாரு 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஞானவான்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் அப்படின்னு இருக்குது. நிறைய பேர் எல்லாம் சத்தியத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம், பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆனா எப்படி ஏசா எப்படி விட்டுட்டு போன மாதிரி நம்மளும் திடீர்னு நம்ம சத்தியத்துல நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா என்னவாயிரும்? ஏசாக்கு கிடைக்கிற மாதிரி அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காம போயிடும். நம்ம இல்லைன்னா தேவன் இன்னொருத்தரை பயன்படுத்திடுவார். அப்ப நம்ம இன்னொருத்தர் பயன்படுத்துற அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்து எப்படி இருந்தாலும் நம்ம அந்த அடிச்சுகளை நம்ம பின்பற்றக்கூடிய இருக்கணும். நம்ம சத்தியத்தின்படி அநேக நீதிக்கு உட்பட்டவர்களா இருக்கும், நட்சத்திரங்களை போலவும் என்றைக்கும் உள்ள சதாகளும் பிரகாசிக்கப்படுவர்களா இருக்கணும் அப்படின்றார். இப்ப அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். இல்லாம போயிட்டோம்னா என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 12:16 எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக ஒரு விஷயத்துக்காக நம்ம சத்தியத்தை விட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். நம்ம எச்சரிக்கை பண்றோம். நம்ம இவ்வளவு தூரத்துல நம்ம சத்தியத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம சத்தியத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த சத்தியத்தின்படி பிதாவை தேவனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கீழ்ப்படுதல நம்ம இல்லாம போயிட்டோம் அப்படின்னா எப்படி சேஷபுத்திர பாகத்தை விட்டுட்டு எப்படி சீர்கெட்டவனா போனபடி நம்மளும் போயிடும். நம்மளும் போயிட்டோம்னா உடனே ஒரு சத்தியம் நடக்காம போயிருமா? இன்னொருத்தர் செலக்ஷன் பண்ணுவார், அவரு ஒப்படைச்சிட்டு சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படி. சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் யோசிச்சு பார்த்திருப்பாங்களா இல்லையா? என்ன யோசிச்சு பார்த்திருப்பாங்க? அவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் யாருக்கு போயிடுச்சு? புறஜாதி ஜனங்களுக்கு போயிடுச்சு. எப்படி அந்த ஏசா மனம் கசந்து அழுதானோ, நம்ம கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்காம போயிட்டு அழுதானோ, அதே போலதான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அழுதுவாங்க. ரொம்ப கண்ணீர் விட்டு ரொம்ப அழக்கூடியவங்களா இருக்க வேண்டியது, ரொம்ப வேதனைப்படக்கூடியவர்கள். ஆனா அவர் யாருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கப்பட்டார் போது இஸ்ரேல் ஜனங்களை தான் ரொம்ப நேசிச்சாரு. அதே போலதான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போறார் பவுல் பண்ணும்போது அந்த ஜனங்கள் யாருக்கு ஏத்துக்கிறதுனால என்ன பண்ண, புறஜாதிகிட்ட போய் பேச போயிட்டாரு. அந்த புறஜாதிகள் சொல்றாங்க, நாங்க ஒரு நாள் இங்க இருக்கிறோம், உங்க சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருந்தோம், நீங்க எப்போதும் எனக்கு கொடுங்க, சத்தியத்தை கொடுக்கணும்னா உடனே அவங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா பவுல் மேல ரொம்ப ஆக்ரோஷப்பட்டுட்டாங்க. நீங்க தானே எனக்கு சொல்லிட்டு. அப்ப பவுல் சொல்றாரு, நான் இவ்வளவு விஷயத்தை இவ்வளவு நாளா சத்தியத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க அலட்சியமா நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா அந்த சத்திய வார்த்தை யார் கேட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு கேட்டுக்கிட்டு, இனிமேல் நான் அவங்கள்ட்ட போய் சொல்லப்பட்டிருக்கேன். அதே போலதான் இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட எல்லா விதத்திலும் சொன்னார், கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவுக்கு செஞ்சார். எருசலேமே எருசலேம் என்று போல தன் குஞ்சுகளை எப்படி சேகரிச்சு செஞ்சதோ அதே போல கூட்டி செஞ்சார். இன்ன வரைக்கும் கேட்கவே இல்லை, ஜனங்கள் கேட்கவே இல்லை. படிக்க
எரேமியா எரேமியா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். அழக்கூடிய சத்தங்கள் வரும், எல்லாத்திலும் அழக்கூடிய சத்தங்கள் வரதான் செய்யும். எல்லா சத்தியத்தையும் கொடுத்தும் ஜனம் கேட்கவே இல்லைன்றாரு. ரோமர் 11:31. ரோமர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே நம்ம என்ன பண்றோம்? இரக்கம் படுறோம். எவ்வளோ ஜனம் போத வெளியில போயிட்டே இருக்கலாம், அவங்களோட கூப்பிட செலக்ஷன் பண்ணல. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கூப்பிட்டு இந்த இடத்துல சத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்மளும் இது கேட்காம போயிட்டோம், நம்மளும் அவங்கள மாதிரி தான் நம்ம ஆயிரும். ஆனா அந்த மாதிரி இல்ல. அதான் சொல்றாரு, உலகத்திலிருந்து வேறு பிரிச்சு கொண்டு வந்திருக்கிறார். உலகத்துல எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறாங்க, ஆனா அவர் படிச்ச பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. ஆனா அவர் சத்தத்தை கேட்கல, சத்தியத்தை கேட்கல, அவரை பின்பற்றல. ஆனா அடிச்சவர்களா இருந்து அவங்க காதல கேட்கவே இல்லை. அதனால அவங்க எல்லாம் போயாச்சு. அதனால இருந்தும் இன்னைக்கு செலக்ஷன் பண்ணி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காருன்னா அவருடைய இரக்கம் நம்ம மேல இருந்திருக்கு. எபிரேயர் 11:39. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39 மற்றும் 40ஆம் வசனங்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே. இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விசுவாசம் இருக்குது. விசுவாசம் இருந்தால்தான் நற்சாட்சி பெற்றிருக்கோம் பண்றாரு. வாக்கு தத்தம் பண்ணும். நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். நம்ம எல்லா விதத்தையும் தேவன் நமக்கு எல்லா விஷயம் முன்னாடி வச்சுட்டாரு, கொடுத்துட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் சத்தியத்தை சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவையே நமக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அவரும் என்ன பின்பற்றப்படுகிறது எல்லா விதத்தையும் சொல்லிட்டாரு. சொல்லி உலகத்திலே இருந்தாரு. வந்து ஜனங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்றாருன்னா சிலுவையில அடிக்கக்கூடிய அளவுக்கு உயிரையும் கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம சமூகத்துல வந்திருக்கு, சத்தியம் வந்திருக்கு. நம்ம உலகத்துல இருந்து எல்லாத்தையும் வேறு பிடிச்சிக்கு கொண்டு உட்காந்துட்டாரு. அப்ப தேவன் நமக்கு இருந்து என்ன இருக்கு, முன்னதாகவே நமக்கு என்ன பண்றாரு, முன்னாடியே எல்லாத்தையும் நிமித்தி வச்சுட்டாரு. வச்சுட்டு இன்னைக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபை போல இருக்கணும். ரெபேக்காள் என்ன சொல்றாங்களோ அதன்படி நம்ம கேட்கணும். அதன்படி கேட்டு நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ட்ரெஸ் இருக்கணும். அவங்க சொன்ன ரூல்ஸ் என்ன சத்தியம் வார்த்தையான இயேசு சத்தியம் சொன்னாலோ அந்த சத்தியத்தை நம்ம படி நம்ம நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் இதை செஞ்சு இத்தனை விதத்தையும் எப்படின்னா தேவனுக்கு பிரியமான சமையலை செஞ்சு கொடுத்துட்டாங்க. யாரு? ரெபேக்காள் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அந்த சமையலை எடுத்துக்கிட்டு நம்ம யார் போறோம்? நம்ம தான் போறோம். நமக்கு ஒரு அட்வொகேட்டா இருக்கிறார். செஞ்சுட்டு அவரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு போறோம்னா அவர் டெஸ்ட் பண்ணதான் செய்வார். அவருக்கு பிரியமான நம்ம சாப்பாடு நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ அதை கொடுத்துட்டோம்னா நமக்கு தேவன் என்ன பண்ண போறாரு, வானத்து நட்சத்திரங்களை போல உள்ளது. அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம வாங்கணும். ஆனா அதன் மூலமா கிடைக்கக்கூடியதான் இங்க. அப்ப 1,40,000 சபையா இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கடைபிடிச்சு முடிச்ச பிற்பாடுதான் பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. அப்ப நம்ம சபையை ஆகும் 1,40,000 பேரை உள்ள போன்றதுன்னா நம்ம ரெபேக்காள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தை நம்ம பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டியதா இருக்குது. பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இவ்வளவு நேரத்துக்கு கொடுத்த அன்பு சோதருக்கு நம்ம அன்பு சாப்பாடு நிறைய எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, பாடம் புரிஞ்சிச்சா? சேஷ்ட புத்திர பாகம் இப்ப யார்கிட்ட இருக்கு? புறஜாதிகள் யாரு? நம்ம அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டீங்க. அந்த புறஜாதிகள் யார் தான்? அறுபரும் பாவின் குப்பையும் இருந்த நமக்கு தான் தேவன் என்ன கொடுத்திருக்கிறாருங்க, அவரோட சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதரர்கள், அப்பா பிதாவை கூப்பிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை யார் கொடுத்திருக்கிறார்? தேவன்
நமக்கு கொடுத்துருக்காரு. யார் இழந்துட்டாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இழந்துட்டாங்க. சரி, ஓகே. வேதாகமத்துல அதிகமா யார் பற்றி சொல்லப்பட்டிருக்கு? வேதாகமத்துல நீங்க பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் அதிகமா குறித்து சொல்லப்பட்டிருக்கு? இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அன்பான சகோதரர்களே, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்க தான், ஆனா கெட்டவங்களா? இடையில அவர் பேச்சு கேட்காம எல்லாம் நம்ம ஒரு கேள்வி வருது இல்லையா? அன்பான சகோதர சகோதரர்களே, இஸ்ரேல் ஜனங்களோட ஆட்சியில் என்ன? அவங்க எப்படியாப்பட்டவங்க? ஏன் அவங்க இவ்வளவு நாடுகள் அவங்களுக்கு எதிரியா இருக்கணும்? இப்ப நடக்குது இல்லையா, கண் கூட பாக்குறோம் இல்லையா போர். அப்ப இஸ்ரேல் ஜனங்களை குறிச்சு நம்ம தெல்ல தெளிவா படிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, வரும் வாரத்துல இஸ்ரேலை குறித்தான தீர்க்க தரிசனம் நம்ம சரியா 5:30 மணிக்கு வந்துடலாம். நல்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு பாடம். அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல தேவன் ஏன் இப்படி அன்பு கூறணும்? இஸ்ரேலுக்கு அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கு? இஸ்ரேல்னா அவங்க ஒரு நாடு இல்லையா? அந்த நாட்டோட மக்கள் தொகை பார்த்தோம்னா 1 கோடி தான். தமிழ்நாட்டுல மக்கள் தொகை 7.5 கோடி. அப்ப தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் தொகையை விட எங்க கம்மியா இருக்குங்க? இஸ்ரேல் தேசத்துல கம்மியா இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனா அந்த நாடை எந்த நாடாலும் எதிர்க்க முடியுதா? அவங்க ஜெபிக்கிறாங்களே, காரணம் என்ன? தேவன் அவங்க கூட இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இஸ்ரேலை குறித்தான அநேக விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நம்ம தியானிக்க போறோம். சரியாக எத்தனை மணிக்கு வரணும்? அடுத்த வாரம் 5:30 மணிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு 2 பிரிவா தான் இருக்கும். நல்ல அப்டேட்டா இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஹிஸ்டரி தான் ஃபுல்லாவே. நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா இருக்குன்றதை விட தெரியப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேத பாடத்துக்கு இறுதியாக அன்பு சகோதரர் தீமோத்தேயு அவர்கள் ஜெபத்தில் வழிநடத்துவார். ஜெபம் செய்து எகோ என்றான ஒன்றான மெய்தேவனே, நீர் யாக்கோபின் தேவன், எலியாவின் தேவன் மாதிரி நீங்கள் கண்ணின் மணி கூட பாதுகாத்து வருகிற நன்மைக்காக கொரோனா கொண்டாடுகிறது. ஆண்டவரே, இதமான நீரோடை வாங்கி கதறோட உண்மையை வாங்கி தர பிள்ளைகளா எங்களை ஒரு கூட்ட ஜனமாக உமக்காக பிரித்தெடுத்து ஆண்டவரே அன்பின் சத்தியத்தை தந்து ஆண்டவரை பரலோகத்தின் பொக்குத்தி தந்து ஆண்டவரை நாங்கள் கேட்டு அதன்படி ஆண்டவரை எங்கள் காதுகள் இடிக்க தேவன் ஆண்டவரை நல்ல ஒரு வார்த்தைகளை தந்து ஆசீர்வதிக்காக நன்றிகளை எடுக்கிற கர்த்தாவே. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நடக்கிற ஆண்டவரை பாடுகளை பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கும்போது நீர் எங்களை அன்பாக வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் வழிநடத்தி வருகிற நன்றிக்காக போராட நன்றிகளை கர்த்தாவே. இந்த சபையில கூட ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டுகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து குணமாக்கி தேவன் பரிபூர்ண சுகத்தந்து ஆசீர்வதிக்கிறாப்பனே. இன்னும் அடுத்த வாரம் ஆண்டவரே நாங்கள் உண்மை இன்னும் அதிகமாக தியானித்து அதன்படி ஆண்டவரே இன்னும் பரலோகத்தின் ரட்சனை தெரிந்து கொண்டு அதற்கு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக உமக்கென்று வைரக்கம் வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை எல்லா தேவரை சந்தித்து ஆண்டவரை வழிநடத்தி ஆசீர்வதிக்குமாறு இயேசு நாமக்காக வேண்டுகிறேன். நல்ல பிதாவே. தம்பி